பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்ம இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுகவும் சரி, தமிழக ஊடகமும் சரி, அதிமுக பாஜக ஒண்ணு சேர்ந்ததுல இருந்தே பார்த்திருப்போம். இந்த கூட்டணி பொருந்தாத கூட்டணி, இதுக்குள்ள சலசலப்பு இருக்கு. யாராவது ஒண்ணு சொல்லிட்டா போதும், உடனே அதுல சலசலப்பு இருக்குங்கிறாங்க. பட் அண்மையில பார்த்திருப்போம், ஒரு தனியார் பத்திரிகைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரா இருக்கிற சண்முகம் அவர்கள் பேட்டி கொடுக்கிறப்ப, அவர் தலைவரா பொறுப்பேற்றதுல இருந்தே திமுகவை எதிர்த்து பல விஷயங்கள் சொல்றார். பட் ஒரு விஷயம் இப்ப சொல்லியிருக்கார், திமுகங்கிறது அந்த பண்ணையாத்துவ ஆட்சி, அந்த முதலாளித்துவம் பூஷ்வா ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியில விரிசல் வர ஆரம்பிச்சிருச்சா? விரிசல் நான் பார்க்கல. ஏங்க அவர் முதலாளித்துவ கட்சி அப்படின்னு சொன்னா உடனே விரிசல் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டீங்க. அவர் இது சொல்லிட்டு ஒரு வாரம் ஆச்சு. இதை பத்தி யாருமே டிஸ்கஸ் பண்ணல. நீங்க தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப சீரியஸ் சமாச்சாரம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, ரீஜனல் பூர்ஷ்வா பார்ட்டி தான் அப்படிங்கிறாரு. அதாவது மாநில அளவுல அது ஒரு முதலாளித்துவ கட்சி டிஎம்கே அவர் வர்ணிக்கிறாரு. அப்படிதான் சொல்லணும் அதை. ஏன்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே முதலாளிகளாக தான் இருக்கிறாங்க. இவங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தப்படி தொழிலாளர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதாவது இவர்கள் தொழிலாளர்களோட நலனுக்காக வேலை செய்வாங்க. முதலாளித்துவத்திற்கு எதிரானது. அதாவது முதலாளித்துவம் அப்படின்னு சொன்னா ஒரு சிலருடைய கையில இந்த பொருளாதார வசதிகள், பொருளாதார பண முதலீடு இதெல்லாமே குவியக்கூடாது இல்லையா? அது பரவலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அபிப்பிராயம், இவங்களுடைய சித்தாந்தம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், டிஎம்கே பொறுத்த வரைக்கும், டிஎம்கே கட்சிக்குள்ளேயே முதலாளித்துவம் இருக்கு. அதாவது மு கருணாநிதிக்கு அப்புறமா முக ஸ்டாலின், முக ஸ்டாலினுக்கு அப்புறமா உதயநிதி, உதயநிதிக்கு அப்புறமா இன்பநிதிக்கு அப்புறமா அவரு திருமணமாகி அவருக்கு பிறக்க போற குழந்தை, அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு விஷயம். டிஎம்கேக்குள்ளேயே நீங்க பாருங்க, கட்சிக்குள்ளேயும் சரி வெளியிலயும் சரி, டிஎம்கே காரங்களுடைய இந்த முதலாளித்துவ டெண்டன்சி எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கார்பரேட் கல்ச்சர் எங்க இருக்கு அப்படின்னா டிஎம்கேல தான் பார்க்க முடியும். காங்கிரஸ்ல பார்க்க முடியாது, பாஜகல பார்க்க முடியாது, பாமகல கூட ஓரளவுக்கு பார்க்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல பார்க்க முடியாது. ஆனா டிஎம்கேல அவுட் அண்ட் அவுட் அது கார்பரேட்டாக மாறினது கருணாநிதி காலத்திலே மாறி போச்சு. அதே மாதிரி எல்லா டிஎம்கே காரங்களும் மினி கார்பரேட்ஸா மாறிட்டாங்க. மினி அம்பானி அடானியாக மாறிட்டாங்க. ஒரு ஜெகத் ரட்சகன் அப்படிங்கிறவரு, ஒரு பேக் ரூம்ல இருக்கிறவரு 26,000 கோடி ஸ்ரீலங்கால மட்டுமே இன்வெஸ்ட் பண்றார் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாம் எப்போ தெரியும்? 2020. அதுக்கு முன்னாலே தெரியவே தெரியாது. இன்னைக்கு டிஎம்கே கண்ட்ரோல்டு கம்பெனிஸ், கார்பரேட்ஸ் அப்படின்னு நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 127 கம்பெனியினுடைய பெயர்கள் வரும். அதே மாதிரி யார் அங்க உள்ள வராங்க நீங்க பாருங்க. இன்ப நிதியை எடுத்துக்குவோம். இன்ப நிதியை ஒரு இன்னைக்கு இப்போ சடன்லி அவங்க கலைஞர் டிவிக்குள்ள ஒரு பதவி கொடுத்து உட்காந்து வச்சிருக்கிறாங்க. அவரும் அந்த கார்பரேட் கல்ச்சருக்குள்ள வந்துடுறாரு. தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 2 பேருமே கார்பரேட்ஸ் தான். கலாநிதி மாறன் மிகப்பெரிய கார்பரேட். என்ன காரணம் கேட்டா அவர் அரசியல்ல வரல அப்படிங்கிறது. அதே மாதிரி டிஎம்கே காரங்க யார வேணாலும் எடுத்துக்கங்க. கே.என். நேரு எடுத்துக்கோங்க, செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்க, துரைமுருகன் எடுத்துக்கோங்க, அவருடைய 2வது தலைமுறை மக்களை எடுத்துக்கோங்க, எல்லாருமே, ஏவா வேலு எடுத்துக்கோங்க, எல்லாருமே ஒரு கார்பரேட் ஆட்டிடியூடோட, அதாவது கார்பரேட்டாகவே மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஆனா சண்முகம் சொன்னது இன்னொரு விஷயத்தை நீங்க சொல்லல, நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, டிஎம்கே ஒர்க்ஸ் டு சேஃப்கார்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிறாரு. அதாவது முதலாளிகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காகத்தான் திமுக வேலை செய்கிறதுங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாம்சங்க தான் அவர் மனசுல வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு ஆகிறது. சாம்சங்குக்கு மேல இதுலயே அவர் சொல்லியிருப்பாரு, அந்த பேட்டிலேயே அவர் சொல்லியிருப்பாரு, அந்த தொழிற்சங்க ஆரம்பிக்கிறதுக்கு சிரமப்பட்டீங்களான்னு.
தமிழகத்திலேயே இப்படி ஒரு அரசாங்கம் ஒரு தொழிற்சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு போராட்டம் பண்ணி தமிழக வரலாற்றிலே கிடையாது. ஆனா டிஎம்கே அப்படி செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கண்டிப்பா சாம்சங் போராட்டத்தையும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா 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 அந்த விஷயத்துல அவங்க ரொம்பவே நொந்து போயிட்டாங்க. எப்படி இந்த மாதிரி சாம்சங் தொழிலாளர்களை எப்படி அதிரடியா அடக்குமுறை பண்ணி அவங்கள அந்த அந்த போராட்டத்தை முறியடிச்சாங்க டிஎம்கே காரங்க. பஸ்ல போறவங்க எல்லாம் போற வர பஸ்ல எல்லாம் கூட போலீஸ் காவல்துறையினர் ஏறி யாராவது சாம்சங் தொழிலாளர்கள் இந்த போராட்ட தொழிலாளர்கள் இருக்கிறாங்களாம் பார்த்து அவங்களெல்லாம் கூட இறக்கி விட்டு அடிச்செல்லாம் பண்ணிருக்காங்க. ரொம்ப சீரியஸ் அதாவது ரொம்ப இந்த பிரிட்டிஷ் காலத்து அடக்குமுறையை விட மோசமான அடக்குமுறையை டிஎம்கே பண்ணிச்சு. அதை எல்லாத்தையும் ஜீரணிச்சுக்கிட்டு தான் இன்னைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கூட்டணியில இருக்கு அப்படிங்கிறது உண்மை. சோ இதே கம்யூனிஸ்ட் ஸ்டெர்லைட் மூடினாங்க இல்லையா டிஎம்கே காரங்க. டிஎம்கே வந்து அவ்வளவு பயங்கரமான போராட்டம் நடத்தி ஸ்டெர்லைட்டை மூடும் போது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன பண்ணினாங்க சொல்லுங்க. அந்த அந்த ஸ்டெர்லைட் மூடின போது 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு போச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த அந்த நிறுவனத்தை சார்ந்த மற்ற தொழில்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, போக்குவரத்து தொழில், சிறு குறு பார்ட்ஸ் சப்ளை பண்றவங்க, அதாவது ஆன்சிலரி யூனிட்ஸ் அவங்களுக்கு வந்து மற்ற சேவைகள் செய்து கொடுப்பவர்கள், சர்வீசஸ் செக்டாரு, இவ்வளவு பேரும் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல ஸ்டெர்லைட் ஆலையை மூடினதுனால, தூத்துக்குடியில 2020ல ஸ்டெர்லைட் ஆலையை மூடினதுனால 1,00,000 பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு சார். அப்போ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. அப்போ இதே கம்யூனிஸ்ட்காரங்க என்ன பண்ணினாங்க? அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்களா? இன்னைக்கு கம்யூனிசம் எங்கேயுமே கிடையாது. கம்யூனிசம் தோன்றிய நாடுகளான சீனாவிலும் ரஷ்யாவிலுமே கம்யூனிசம் பாலிசிஸ் கிடையாது. 1980லேயே டென்சியாவுப்பிங் இருக்கும்போது கம்யூனிசத்தை குழி தோண்டி புதைச்சு கேபிட்டலிசம் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் கம்யூனிசம்னா எல்லாம் வெறுமனே சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாங்க, ஒரு ஊக்கம் இருக்காது, ஒரு திறமை இருக்காது, தொழில் முனைவோர் வரமாட்டாங்க. தொழில் முனைவோர் வந்தா தான் நம்மளுக்கு வந்து நாட்டினுடைய சொத்து அதிகரிக்கும், பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் 2 மிகப்பெரிய நாடுகள் உலகில் ருஷ்யாவும் சீனாவும் இன்னைக்கு கம்யூனிசத்தை கைவிட்டுட்டு முதலாளித்துவத்தை தான் கையில எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க தான் இந்தியன் கம்யூனிஸ்ட் மட்டும்தான் இன்னைக்கு வந்து அந்த கம்யூனிஸ்ட் கொள்கைகளை தூக்கி பிடிச்சுக்கிட்டு திரிகிறாங்க. இன்னைக்கு இந்தியா இருக்கிற நிலைமையில, அதாவது முதலாளித்துவத்தினுடைய பலன்களை நாம் அனுபவிக்கிறோம். இன்னைக்கு வந்து இவ்வளவு பொருள் வளர்ச்சி இருக்கு, தொழில் வளர்ச்சி இருக்கு, பொருளாதார வளர்ச்சி இருக்கு, பொருளாதார வசதிகள் மேம்பட்டு போயிருக்கு. இன்னைக்கு நாம வந்து ராக்கெட் விடுறோம். இன்னைக்கு ராணுவ தளவாடங்களை எல்லாம் நாம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். இந்த அளவுக்கு நம்ம பண்ணி மக்களுடைய வருமானம் அதிகரிச்சிருக்கு, வாய்ப்புகள் அதிகமாயிருக்கு. அப்படிங்கும் போது நேச்சுரலி இன்றைய பாரதிய சமுதாயம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துடன் தங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். அந்த காரணத்தினாலதான் கம்யூனிசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. கம்யூனிசம் பாரதத்துல கம்யூனிசத்தினுடைய தலைவர், அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியன் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்றவர் ஒருத்தர் இருந்தாரு, சொல்லப்படுகிறவர் எம்என் ராய் அப்படின்னுட்டு, பங்காளி. அவர் வந்து வங்காளத்தை பிரிக்கும் போது, அதாவது முஸ்லிம் வங்காளம், பாகிஸ்தான் வங்காளம், ஹிந்து வங்காளம்னு பிரிக்கும் போது அவர் அதை வந்து ரொம்ப முனைப்பாக செயல்பட்டிருக்காரு. அவருடைய பங்கு மிகப்பெரியது. அவர் இருக்கும்போது கம்யூனிசம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. நேரு பீரியட்ல கூட நேருவோட அந்த 1952 முதல் பொது தேர்தல்ல 401 இடங்கள்ல 16 இடங்கள்ல அவங்க ஜெயிச்சாங்க. ஆனா 2019ல 543 பாராளுமன்ற தொகுதிகள்ல கம்யூனிஸ்டுகள் 3 இடங்களைத்தான் வென்றார்கள். அதுதான் நீங்க பார்க்கணும். 0.55%, 1%க்கு கீழே தான் அவங்களுடைய வாக்கு விகிதம். அதாவது கம்யூனிசம் ஏன் நம்ம நாட்டுல வெற்றி பெறலை அப்படிங்கிறதுக்கு 1008 காரணங்கள் இருக்கு. 1957ல நம்பூதிரிப்பாடுடைய முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் அரசு உலகத்திலேயே கிடையாது, இந்தியாவில தான் முதல்ல வந்தது. அதையும் நேரு வந்து அதை கலைச்சிட்டாரு, ஏதோ காரணம் சொல்லி கலைச்சிட்டாரு. சோ இவ்வளவு புகழ்பெற்ற ஒரு கம்யூனிசம்
இன்னைக்கு வந்து இந்த லெவல்ல இருக்குன்னா அதுக்கு காரணமே அவர்கள் மக்களுடைய மன ஓட்டத்தை, சிந்தனையை மதிக்கவில்லை அப்படிங்கிறதுதான். அதனாலதான் வந்து ஜோதி பாசு வந்து அவ்வளவு ஸ்டான்ச் கம்யூனிஸ்டா இருந்தாரு. அவருக்கு பிறகு வந்த புத்ததேவ் பட்டாச்சாரியா வந்து கம்யூனிஸ்டத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு முதலாளிகளை மேற்கு வங்காளத்தில் முதலீடு செய்வதற்கு அழைத்தார். அப்படி இருக்கும்போது கம்யூனிசம் எப்படி வளரும் நீங்க சொல்லுங்க. இதுதான் கம்யூனிஸ்டினுடைய ப்ராப்ளம். கேரியா. இல்ல ஆனா இப்ப திமுக கூட்டணியில இப்ப கம்யூனிஸ்ட் நம்ம பார்த்திருக்கோம். இவங்க வந்து இந்த பேட்டியிலேயே சொல்லியிருப்பாங்க, இந்த தடவைலாம் வந்து நாங்க எவ்வளவு கொடுக்குறாங்களோ அது ஏத்துக்க மாட்டோம், கண்டிப்பா இந்த தடவை அதிகமா நாங்க கேட்போம்னு இருக்காங்க. திருமாவளவன் அவர்களும் இப்படிதான் நிச்சயமா அதிகமா கேட்போம் அப்படிங்கிறாரு. இவரு ஜவஹர்லா கட்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விகிதாச்சாரம், அதாவது எங்களோட இது வந்து அதிகமா இருக்கு, அதுல இந்த தடவை நாங்க திமுக அதிகமான கூட்டணி தொகுதி கேட்டுதான் பெறுவோங்கிறாங்க. இது வந்து திமுக எப்படி கையாளும்? ஏன்னா போன தடவை ஓகே, எவ்வளவு கொடுத்தாலும் வந்து எதிர்கட்சிகள் வாங்கிட்டாங்க. பட் இந்த தடவை வந்து அவங்க எல்லாருமே வந்து கொடுத்ததை வாங்க மாட்டோம், அதிகமாதான் நாங்க பெறுவோம் அப்படிங்கிறத திமுக சமாளிக்குமா? சார் இது வந்து இதையும் நான் வந்து இந்த கம்யூனிஸ்ட் லீடர் பே சண்முகம் சொன்னதோட நான் வந்து லிங்கே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக ஆட்சியின் மீது மிக கடுமையான அதிருப்தி இருக்கிறது, மக்கள் மத்தியில் சலிப்பு ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறாரு. அவநம்பிக்கை அதிகமாகி விட்டது, இது விஜய்க்கு சாதகமாக போகலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இவர் இதை சொல்றாரு. அதிகமான சீட்டுகள் தொகுதிகள் பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதிகமான தொகுதிகள் வாங்கணும் சொன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கான வாக்கு விகிதத்தை நீங்க நிரூபிக்கணும். அதாவது 4 இடம் 6 இடங்கள்ல மட்டுமே நீங்கள் போட்டி போட்டு அந்த விகிதத்தை வச்சுக்கிட்டு நீங்க அடுத்த தேர்தலை சந்திக்க முடியாதுங்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனா இவர் ஏன் அப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, மற்றவர்கள்லாம் கேட்கும்போது நம்மளும் கேட்டு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு இதுதான். இன்னொன்னு அவர் என்ன சொல்றாரு, தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை, நாங்க வந்து தோழமை கட்சிகளா இருந்தா என்ன, குற்றத்தை நாங்கள் குற்றம் என்று சொல்லக்கூடாதா அப்படின்னு அவர் அதுவரை கேட்கிறாரு. வேலை வாய்ப்பை பற்றியான ஒரு வாக்குறுதி டிஎம்கே கொடுத்தது, அரசு பணியிடங்களை நிரப்பவில்லை, ஆசிரியர்களுடைய பணியிடங்களை நிரப்பவில்லை, இதெல்லாம் டிஎம்கேக்கு எதிராக போக போகிறது அப்படிங்கிற மாதிரி வேற அவர் சொல்றாரு. அதாவது தோழமை சுட்டு அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு அளவுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது மாதிரிதான் எனக்கு புரியுறது. ஆனா அந்த அதிருப்தியை வச்சுக்கிட்டு அவர் வந்து விஜய் கட்சிக்கு போவாரா அப்படின்னு கேட்டா அங்கேயும் ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா திருப்பியும் இந்த இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு இன்னொரு இடத்துல அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி பாசிச கட்சி, பாசிசத்தை, அதாவது மதவாத சக்திகளை தடுப்பதற்கு திமுகவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க சொல்றாங்க. சோ இதெல்லாமே விஜய்க்கு ஆதரவாக போகும் அப்படின்னு சொல்றது டிஎம்கேக்கு இவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தமே தவிர, உடனே அவங்க வந்து டிஎம்கே கூட்டணியை விட்டு கழண்டு விஜய் கட்சிக்கு போயிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி, இவ்வளவு கிட்டத்தட்ட 100 வருஷம் 1927 வந்து 2027 அவங்க வந்து 100 வருஷம் கொண்டாட போறாங்க. இப்பேற்பட்ட கட்சி விஜய் பின்னால போனாங்க சொன்னா ஓகே, அவர் வந்து ஒரு 20-30 சீட் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனா வெற்றி உத்தரவாதம் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம தொட்டிலையும் கிள்ளணும் குழந்தையும் தொட்டிலையும் ஆட்டணும் குழந்தையும் கிள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தத்துக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது திருமாவளவனும் செல்வ பெருந்தகையும் கார்த்திக் சிதம்பரமும் ஜோதிமணியும் என்ன டோன் டெனர்ல பேசுறாங்களோ அதே டோன் டெனர்ல நம்மளும் பேசலாம் அப்படிங்கிறத இவரும் சரி முத்தரசனும் சரி எல்லாருமே அதே மாதிரிதான் பேசிட்டு போறாங்க. ஆனா இதனால டிஎம்கேக்குள்ள சலசலப்பு ஏற்படுமான்னு கேட்டா ஏற்கனவே டிஎம்கே சலசலப்பு ஏற்பட்டு போயிருக்கு. விஜய் உதயம் அப்படிங்கிறது டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய அடிதான். அதாவது விஜய் வந்து அன்னைக்கு சொன்னார் இல்லையா, நான் ஏடிஎம்கே கூட்டணிக்கு நான் போக மாட்டேன், மதவாத கட்சிகளுடன் கூட்டணியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, டிஎம்கே அதாவது இந்த அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மிகப்பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏப்ரல் 11 பிறகு டிஎம்கே. அதாவது ஏடிஎம்கேயும் பாஜகவுக்கும் உள்ள கூட்டணியை எப்படியாவது உடைக்க வேண்டும். அதுக்கு இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க,
அதிமுகவை உசுப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விஜய் வந்து ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, ஏடிஎம்கே கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போ இதனுடைய எதிர்விளைவு என்னவாயிருக்கும்? ஏடிஎம்கே பாஜக கூட இன்னும் ஜாஸ்தி ஒட்டிக்குமே தவிர வெட்டாது. அதாவது ஏடிஎம்கேக்கு ரொம்ப நல்லா தெரியும், இப்போ நம்ம பாஜகவை கை விட்டுட்டோம் சொன்னா நாளைக்கு விஜய் வரலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பாஜக கூட உள்ள கூட்டணியை அவர்கள் இன்னும் உறுதி செய்வார்கள். இதைத்தான் நேத்திக்கு அவருடைய பரப்புரையில, முதல் பரப்புரையில எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கிளியரா சொன்னாரு. பாஜக நல்லது செய்யற கட்சி, அவங்களோட கூட்டணி வைக்கிறதுல என்ன சங்கோஜம் இருக்கு? நீங்க எமர்ஜென்சி கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி, அவங்க கூட தானே நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதனால விஜயனுடைய இந்த முடிவு அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்து விட்டது அப்படின்னு நம்ம நம்பலாம். இதுல ரெண்டாவதா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, விஜய் தனித்து போட்டியிடுவேன், தனித்து கூட்டணி அமைப்பேன், நானே முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அவர் சொல்லும் போது என்ன ஆகுறது அப்படின்னா, இது வந்து இட் ஓபன்ஸ் அப் லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். அதாவது எக்கச்சக்கமான பாசிபிலிட்டிஸ் இப்ப வெளியில வரப்போறது. நம்ம என்ன நினைச்சுட்டு இருந்தோம், இவங்க எல்லாமே ஒரே கூட்டணியில சேர்ந்துட்டா அப்புறம் டிஎம்கே காலி தான், 22% மேல வாங்காது. கிட்டத்தட்ட 1991 2011 இந்த 2 தேர்தல் மாதிரியே டிஎம்கே பயங்கரமா அடி வாங்கும் நம்ம நினைச்சோம். ஆனா இப்போ இவர் வந்து 3வது சக்தியாக உருவெடுக்கிறார் அப்படின் போது பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. என்ன பாசிபிலிட்டின்னு சொன்னா, ஏடிஎம்கே பிஜேபிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறவன் இவர் இந்த மாதிரி ஏடிஎம்கேவை 3வது முறையாக மட்டம் தட்டி இருக்கிறார். 2023 அக்டோபர் 27ஆம் தேதி இந்த மாநாடு நடத்தின பிறகு 3வது முறையாக அதிமுகவை உதாசீனப்படுத்தி இருக்கிறார், நிராகரித்திருக்கிறார் விஜய். இதை எந்த அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதே சமயம் அதனால ஏடிஎம்கே வாக்குகள் விஜய்க்கு போகாது. பாஜகவினுடைய வாக்குகள் விஜய்க்கு போவதற்கான எந்த சாத்தியக்கூறும் கிடையாது. அப்படின்னா விஜய்க்கு யாருடைய வாக்குகள் போகும்? இப்போ இருக்கிற நிலவரப்படி 2 மிகப்பெரிய கருத்து கணிப்புகள், ஒண்ணு ஜேவிசி ஸ்ரீராம் அண்ட் கோலாகலாஸ் சாமானியரோட ஒண்ணு வந்தது, ரங்கராஜ் பாண்டியோட ஒண்ணு வந்தது. 2 பேருமே என்ன உறுதி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, விஜயினுடைய வாக்குகள் திமுகவினுடைய வாக்குகள் தான் அப்படிங்கிறதுதான். ஏன்னா சிறுபான்மையினர் ஒண்ணு, 2வது சிறுபான்மையினர் இப்போ வந்து பயங்கரமான அதிருப்தியில இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அதிருப்தியை நம்ம வந்து அன்னைக்கு அந்த மதுரையில அவங்களுடைய அந்த சிறுபான்மையினர் எழுச்சி மாநாடு போட்ட போது, நம்ம முஸ்லிம் மாநாடு போட்ட போது நம்ம பார்த்தோம் ஜவஹர்லாவோட இதுல. அவங்க இனிமேலும் நம்ப தயாராக இல்லை. ஏன்னா நம்மளுடைய வாக்குகளை அவங்க வந்து அரசியலுக்கு மட்டுமே, வெற்றிக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா அவங்க பேசிக்கிட்டு வர்றதுதான். சோ கிறிஸ்தவ வாக்குகள் விஜய் பக்கம் போகும், இஸ்லாமிய வாக்குகளில் 1% விஜய் பக்கம் போகும், பெண்கள் வாக்குகள் அவர் பக்கம் போகும். முதல் வாக்காளர்கள், அதாவது முதல் முறை வாக்காளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 18-20 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்கள ஒரு கணிசமான வாக்குகள் அவங்க விஜய் பக்கம் போயிடும். இளைய சமுதாயத்தினுடைய வாக்குகள் ஓரளவுக்கு போகும். ஏன்னா அது வந்து அண்ணாமலைக்கு பின்னால நிக்கிறதுங்கிறதுனால அங்க போகாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு இளைய சமுதாயத்துக்கு வந்து ஓரளவுக்கு அரசியல புரிதல் வந்திருக்கு. அண்ணாமலை வந்து பயங்கரமா அவங்களெல்லாம் ஈர்த்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அது போகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சங்கு டிஎம்கேலேருந்து தான் விஜய் கட்சிக்கு போக போறது அப்படிங்கும்போது இது டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தத்தான் போகிறது. அவர் தனிச்சு நின்னாலும் டிஎம்கேக்கு பாதிப்பு தான். அவர் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில கடைசியில பிரசாந்த் கிஷோர் வந்து பீகாருடைய எலெக்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு இங்க வருவார் நவம்பர் மாசம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 5 மாசம் அவருக்கு வந்து இருக்கு. விஜயினுடைய கட்சி எந்த பாதையில அழைச்சிக்கிட்டு போகணுங்கிறத அவருக்கு தெரியும். அவர் ஆல்ரெடி திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு. கடைசி நிமிஷத்துல இவங்களை வந்து ஏடிஎம்கேல சேர்த்து விட்டுறலாம், அப்போதான் டிஎம்கே ஒட்டு மொத்தமா காலி ஆகும் அப்படிங்கிறது அவருடைய திட்டம். அந்த திட்டம் நிறைவேறுமானால் இது வந்து சண்முகம் சொல்றதுக்கு, மார்க்சிஸ்ட் சண்முகம் சொல்றதுக்கு அவசியம் கிடையாது. நம்ம சேனல்லயே இதுக்கு முன்னால இதை பத்தி பேசியிருக்கோம். கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக அமையும். டிஎம்கேக்கு வந்து 1991
தேர்தலைத்தான் அது ஞாபகப்படுத்தும் என்பது கண்டிப்பாக நடக்கும். தேங்க்யூ. நிச்சயமாக நீங்க சொல்ற மாதிரி கருத்து கணிப்பிலும் இப்ப ஒவ்வொரு இதுவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி 26 அமைய போகுதுன்னு. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.